கூட உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலையும் என் தேவனுக்கு நான் மகிமை செலுத்திக் கொள்கிறேன். இந்த நாளிலே கூட நம்ம வாரம் ஒரு மிஷினரி என்ற தலைப்பில் அநேக மிஷினரிகளை குறித்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே நாங்களோடு பேசக்கூடிய ஒரு மிஷினரி தன் 2 மகன்களோடு சுவிசேஷ பணிக்காக கடந்து போன போது வாகனத்தில் வைத்து எரித்து கொல்லப்பட்ட கிரஹாம் ஸ்டெயின்ஸ் பற்றி உங்களோட நான் பேசக்கொள்ள விரும்புகிறேன். சரிங்களா? அவங்க தன்னுடைய 2 மகன்களோடு உயிரோடு எரித்து கொல்லப்பட்டார். அவர் குறித்து நம்ம பேசுகிறது ரொம்ப அவர் இந்த நம்ம இந்தியாவுக்கு செய்த பணிகள் அநேக பணிகள் இல்லைங்களா? அவரை குறித்து நம்ம பேசுகிறது தேவன் நமக்கு கொடுத்த பாக்கியம். அவருடைய பிறப்பு கிரஹாம் ஸ்டெயின் அவர்கள் 1941ஆம் ஆண்டு வில்லியம்ஸ் மற்றும் எலிசபெத் தம்பதியினருக்கு மகனாக ஆஸ்திரேலியாவில் குயின்ஸ்லாந்தில் பிறந்தார். இவருடைய பெற்றோர்கள் இவரை சிறு வயதிலிருந்தே ஒழுக்கத்திலும் தேவ பக்தியிலும் வளர்த்தார்கள். அங்கு உள்ள திருச்சபை ஒன்றில் என்ன செய்தாங்கனாக்க, இந்தியாவில் தொழுநோயாளிகளின் மத்தியில் நற்செய்தி பணி செய்து கொண்டிருந்த ஆஸ்திரேலிய மிஷினரி ஒருவர் கிரஹாம் ஸ்டெயின் அவர் சென்று கொண்டிருந்த திருச்சபையில் அந்த தொழுநோயாளிகளை பற்றி புகைப்படங்களின் மூலியமாக என்ன செஞ்சார்னாக்க, கிரஹாம் ஸ்டெயின் அவர்களுக்கு திருச்சபையில் அவர்களுக்கு அறிவித்தார். இதனால் இந்தியாவில் தொழுநோயாளிகள் காயம் கட்டவும் அவர்களுக்கு நற்செய்தி கூறவும் என்ன செஞ்சார்னா அவர் அறைகூவல் விடுத்தார்னு சொல்லி பார்க்குறோம். இதை கேட்டுக்கொண்டிருந்த கிரஹாம் ஸ்டெயினின் உள்ளத்தில் நாமும் தொழுநோயாளிகள் மத்தியிலே அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அப்போது அவருக்கு உதயமானது. அப்போ அவருக்கு வயசு எத்தனைனாக்கா 15 வயசு அவருக்குங்க. இந்த 15 வயசில் அந்த மிஷினரியுடைய வார்த்தைகளை கேட்டு கிரஹாம்ஸின் உள்ளத்திலும் நம்ம தொழுநோயாளிகளுக்காக நம்ம உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்குள்ள உண்டாயிற்று. தன்னுடைய கல்லூரி படிப்பில் புள்ளியியல் பாடத்தில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று கல்லூரி படிப்பை நிறைவு செய்து தன்னுடைய 24ஆம் வயதில் இந்தியாவில் தொழுநோயாளிகளின் மத்தியில் இவாஞ்சலிக்கல் மிஷன் சொசைட்டி மூலம் சேவை செய்ய என்ன செஞ்சார்னா தன்னை அர்ப்பணித்தார்னு சொல்லி பார்க்குறோம். அதே போல் அதன் நிமித்தமாக 1965ஆம் ஆண்டு கிரஹாம்ஸ் அவர்கள் ஒரிசாவில் உள்ள மயூர்பஞ்ச் என்ற பகுதிக்கு அங்குள்ள ஆதிவாசிகள் மத்தியில் தங்கியிருந்து தொழுநோயாளிகளுக்கு சேவை செய்யும் நற்செய்தி பணி செய்யவும் தன்னை என்ன செஞ்சார்னா அர்ப்பணித்து கொண்டாருன்னு சொல்லி பார்க்குறோம். மயூர்பஞ்ச் பகுதியில் சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்ட தொழுநோய் கொண்ட மக்களின் அவநிலையை கண்டு என்ன செஞ்சாரா கிரஹாம் ஸ்டெயின்ஸ் மன நொந்து போய் கிராம மக்களுக்கு நொந்து போனார்னு சொல்லி பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லை, பெற்றோராலும் உறவுகளினாலும் கிராமத்து மக்களாலும் விரட்டப்பட்ட இவர்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி காயம் கட்டவும் காயங்களை சுத்தம் செய்து அவர்களுக்கு இயேசுவின் அன்பை சொல்லி அவர்களோடு தன்னை இணைத்து கொண்டார்னு சொல்லி பார்க்குறோம். இந்தியாவில் இந்நிலையில் 1966ஆம் ஆண்டு 15 பேர் தங்கி சிகிச்சை எடுக்கக்கூடிய தொழுநோய் மருத்துவமனையில் அரசாங்கத்தில் பதிவு செய்து அவர் என்ன செஞ்சார் ஆரம்பித்தார்னு சொல்லி பார்க்குறோம். அப்படி மயூர்பஞ்ச் சுற்று வட்டார பகுதியில் வாழ்ந்த ஆதிவாசி மக்களுக்கு தொழுநோய் விழிப்புணர்வையும் ஏற்படுத்தினார்னு சொல்லி பார்க்குறோம். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் 1980ஆம் ஆண்டு கிரஹாம் ஸ்டெயின் அவர்கள் 100 பேர் தங்கி சிகிச்சை பெறக்கூடிய தன்னுடைய தொழுநோயாளிகள் தங்கி சிகிச்சை பெறுவதற்காக அந்த மருத்துவமனையை என்ன செய்தார்னாக்க விரிவுபடுத்தினார்னு சொல்லி பார்க்குறோம். குறுகிய காலத்தில் அவர் அந்த ஆதிவாசிகளின் மொழியாகிய உரியா, சந்தாலி, ஹோ மொழிகளை கற்று அங்குள்ள ஆதிவாசிகளுக்கு மத்தியில் நற்செய்தி பணிகளை அறிவிக்கவும் அவர்களுடைய காயங்கட்டலை கட்டவும் அவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கும் அநேகர் ஆத்மா ஆதாகளை செய்ய அவர் அங்கே தேவனுக்காக உழைத்து கொண்டிருந்தான்னு பார்க்குறோம். ஆகவே ஆங்காங்கே என்ன செய்யினார் இவர் இப்படி திருச்சபைகள்
இவர் வந்து அப்படி சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட அநேகர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. அது நிமித்தமாக அந்த பகுதியில் அநேக திருச்சபைகள் என்ன செஞ்சார்னாங்க, ஆங்காங்கே திருச்சபைகள் ஏற்படுத்தப்பட்டதுன்னு சொல்லி பார்க்குறோம். இந்நிலையில் 1980ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியாவிலிருந்து ஆப்ரேஷன் மொபிலைசேஷன் என்ற கிறிஸ்துவ நற்செய்தி இயக்கத்தின் மூலம் கிளாடிஸ் என்ற பெண்மணி வந்து என்ன செய்தாங்கனாக்க இந்தியாவிற்கு வந்து வாலிப பிள்ளைகள் மத்தியில் ஊழியம் செய்து கொண்டிருந்தாங்க. இந்த கிளாடிஸ் அம்மையார் வந்து என்னன்னாக்க நர்சிங் படிச்சிருந்தாங்க. செவிலியர் துறையில் பட்டப்படிப்பு படித்து இருந்தார். அவருடைய நடத்துதலின்படியும் தேவ ஊழியர்களின் ஆலோசனையின்படியும் கிரகாம் ஸ்டெயின்ஸ் அவர்கள் வந்து 1983ஆம் ஆண்டு கிளாடிஸ் அம்மையாரை என்ன செஞ்சாங்க, திருமணம் செய்து கொண்டாருன்னு சொல்லி பார்க்குறோம். இருவரும் கணவன் மனைவி இருவரும் இணைந்து தொழுநோயாளிகள் மத்தியில் காயம் கட்டவும் அவர்களுக்கு சேவை செய்யவும் நற்செய்தி பணி செய்யவும் தங்களை என்ன செஞ்சாங்களா, அர்ப்பணித்து கொண்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அவர்களுடைய இல்லற வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதித்து அவர்களுக்கு 3 பிள்ளைகளை தேவன் கொடுத்தாருன்னு சொல்லி பார்க்குறோம். எஸ்தர், தீமோத்தேயு, பிலிப் என்ற 3 பிள்ளைகளை கொடுத்து தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். கிரகாம் ஸ்டெயின் அவர்களுக்கு தேவன் பல தாளந்துகளையும் திறமைகளையும் கொடுத்திருந்தார். இவர் ஆதிவாசி மக்களின் மொழி அறிவையும் மொழியாக்க பணிகளையும் கிறிஸ்தவ சீசத்துவம், திருச்சபை நாட்டுதல், கல்வி அறிவு, சுகாதாரம், தொழுநோய் விழிப்புணர்வு மற்றும் பல சமுதாய பணிகளை செய்ததினால் ஆதிவாசி மக்கள் வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டனர். இப்படிப்பட்ட ஜனங்களுக்கென்று ஆங்காங்கே திருச்சபைகளும் என்ன செஞ்சாங்கன்னா கட்டப்பட்டனன்னு சொல்லி பார்க்குறோம். கிளாடிஸ் அம்மையாரும் இந்த ஆதிவாசி மக்களின் வாழ்க்கை மேன்மை அடைய துணி நெய்தல், பாய் நெய்தல், அப்புறம் தையல் கலை, கயிறு பிரித்தல், கூடை நெய்தல் போன்ற தொழில்களை கற்றுக் கொடுத்து அவர்களுடைய குடும்ப பொருளாதார நிலைகளையும் உயர்த்தினான்னு சொல்லி பார்க்க. இதனால் பெண்களும் என்ன செஞ்சாங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ கிரகாம்ஸ் அவர்கள் ஒரிசா முழுவதும் சென்று போலியோ விழிப்புணர்வு பற்றியும் தொழுநோய் பற்றியும் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். கிரகாம் ஸ்டெயின்ஸ் அவர்கள் தொப்பி அணிந்து மிதிவண்டியில் கிராமமாக சென்று மக்களுக்கு போலியோ நோயை குறித்த விழிப்புணர்வு என்ன செஞ்சாரா, ஏற்படுத்தினான்னு சொல்லி பார்க்குறோம். அந்த போலியோ நோய் என்பது மிகவும் கொடியமானது இல்லைங்களா. போலியோ நோயினால் சிறு குழந்தைகளை பாதிக்கப்பட்டக்கூடிய நிலைகளை நம்ம குழந்தைகளுடைய நிலைகளை நம்ம அநேக குழந்தைகளை பார்த்துருக்குறோம் இல்லைங்களா. அப்படிப்பட்ட போலியோ நோயினுடைய விழிப்புணர்வை வந்து கிரகணம் செய்ய என்ன செஞ்சாங்களாக்க அந்த ஆதிவாசிகள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை உண்டாக்கினான்னு சொல்லி பார்க்குறோம். இதனால் வந்து அங்கே இருக்கிறவங்கள என்ன செய்தாங்கனாக்கா கிரகாம் ஸ்டெயின்ஸ் அவர்களை வந்து படாபாய், அதாவது பெரிய அண்ணன் என்று அவர் என்ன செஞ்சாங்களாம், அழைச்சாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இந்நிலையில் தனது 59வது வயதில் வந்து கிரகாம் ஸ்டெயின் அவர்கள் 1999ஆம் ஆண்டு ஜனவரி 22ஆம் நாள் ஒரிசாவின் தலைநகரான புவனேஸ்வர் பகுதியிலிருந்து மனோகர்பூர் என்ற ஊரிலிருந்து கிறிஸ்தவ ஆதிவாசிகள் குடும்ப கூடுகைக்கு புறப்பட்டு சென்றான்னு சொல்லி பார்க்குறோம். அப்பொழுது அவருடைய 2 மகன்களும் தீமோத்தேயும் பிலிப்புவும் ஊட்டி வந்து ஆங்கில கல்வி கற்பதற்காக ஊட்டியிலிருந்து தங்களுடைய விடுமுறை நாட்களிலே தங்கள் வீட்டிற்கு சென்றிருந்தபடினாலே அவர்களையும் தன்னோடு அழைத்து சென்றான்னு சொல்லி பார்க்குறோம். அவர்களையும் அழைத்து சென்று அழைத்து சென்றார். நெடுந்தூர பயண களைப்பினாலும் அங்கே மிகுந்த குளிரினாலும் அவர்கள் என்ன செஞ்சாங்கனாக்கா ஒரு திருச்சபையின் முன்பாக தாங்கள் கடந்து சென்ற வாகனத்தை நிறுத்திவிட்டு அந்த வாகனத்தில் என்ன செஞ்சாங்க, ஓய்வெடுத்து தூங்கி கொண்டு இருக்க போது அங்கிருந்த அந்த அநேகர் ஒரு 50 பேர் கொண்ட கும்பல் வந்து அவங்க என்ன செய்தாங்க, கூரிய ஆயுதத்தினாலும் கத்திகளினாலும் அவர் என்ன செய்யுங்க அவங்களை சூழ்ந்து கொண்டு அவங்க ஓய்வு எடுத்து கொண்டிருந்த அந்த ஜீப்பிற்கு என்ன செஞ்சாங்க,
தீயிட்டு கொளுத்தினாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அவர்கள் தப்பிக்க முயற்சிக்க போது அவங்க என்ன செய்தாங்க, அந்த வாகனத்தை சுற்றி நின்று அவங்க வந்து அவர்களை தப்பிக்க விடாமல் என்ன செய்தாங்களா, 3 பேரும் என்ன செய்கிறாங்க, அந்த தீயிலே கறிக்கட்டையாகி போயிடுறாங்க. இங்கே இந்த சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கும்போது நம்ம கிளாடிஸ் அம்மையாரும் அவர்களுடைய மகள் எஸ்தரும் அவர்கள் உண்டாக்கிய தொழுநோய் மருத்துவமனையில் அவங்க என்ன செய்கிறாங்களா, தொழுநோயாளிகளுக்கு சேவை செய்து கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். இந்த செய்தியை கேள்விப்பட்டு கிளாடிஸ் அம்மையாரும் அவர்களுடைய மகளும் கடந்து வந்து தங்களுடைய வந்துட்டு கணவரும் 2 பிள்ளைகளும் தீயில வெந்து கறிக்கட்டையாய் இருக்கிறதை பார்த்து உள்ளம் நொந்து போய் அவங்க என்ன செஞ்சாங்களாம், மனம் பதறி ரொம்ப நொடிந்து போய் விட்டார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லை, அங்கு கூடியிருந்த ஆதிவாசிகள் கூட அவர்கள் தங்கள் பெரியண்ணன் என்று அழைத்த குடும்பம் வந்துட்டு அவர்களுடைய குடும்பம் அழிந்து விட்டதே என்று சொல்லி மார்பில் அடித்து கொண்டு கதறினார்களாம். அப்படி கதறினார்களாம். அவருடைய ஆராதனையில் கூட வந்துட்டு அநேகர் கலந்து கொண்டாங்க. அந்த ஆதிவாசிகள் எல்லோரும் கலந்து கொண்டாங்க. அப்பொழுது ஆனால் இதை குறித்து என்னன்னாக்கா, இந்து மத பூசாரிகளின் நிமித்தம் தான் தூண்டப்பட்டு அவர்கள் அந்த காரியத்தை செய்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இந்த காரியங்களை வந்துட்டு என்ன செய்கிறாங்கனாக்கா, இதை குறித்து உலக நாடுகள் வந்து என்ன செஞ்சா, இந்தியாவில் இப்படி ஒரு காரியம் நடந்தது சொல்லி இந்தியாவை குறித்து கண்டனம் தெரிவித்தார்கள். அதே சமயத்தில் இந்தியாவிற்கு இந்த காரியம் என்ன செய்து தலைக்குனிவை உண்டு பண்ணினதாக பார்க்கிறோம். அப்போ என்னன்னாக்கா, அவங்க அடக்க ஆராதனையில் முடித்துட்டு அவங்க வந்து எல்லாவற்றையும் முடித்து விட்டு கிளாடிஸ் அம்மையார் வந்து என்ன செஞ்சாங்களா, ஆனால் இந்த செய்தி வந்து எந்த ஒரு பத்திரிகையிலையோ எந்த ஒரு நாளிதழ்லையோ எந்த ஒரு இதுலேயும் மீடியாக்களிலோ கொண்டு வரலாங்க. ஆனால் வந்துட்டு என்ன செய்கிறாங்க, கிளாடிஸ் அம்மையார் அவர்களை பேட்டி எடுக்க வராங்க. பேட்டி எடுக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இந்த செயலை செய்தவர்களை நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுக்குறாங்க. இந்த பேட்டியை கொடுத்த போது அநேகர் அவர்களை என்ன செஞ்சாங்க, இந்த மன்னிக்கிறேன் என்ற சொன்ன வார்த்தையின் மூலியமாக அவங்க என்ன செஞ்சாங்களாம், அநேகர் இவர்களை திரும்பி பார்த்து அடுத்த நாளிதழ்களிலே தலைப்புச் செய்தியாக இந்த செய்தி வெளிவந்ததுன்னு சொல்லி பார்க்குறோம். இப்படி பல இன்னல்களுக்கு மத்தியிலே அதை தொடர்ந்து கிளாடிஸ் அம்மாவும் அவர் மகளாக எஸ்தரும் என்ன செஞ்சாங்க, அந்த தொழுநோய் மருத்துவமனைகளை நடத்தி கொண்டு வந்தாங்க. தொழுநோயாளிகளுக்கு சேவை செய்யவும் அவர்களுக்கு கிறிஸ்துவின் நற்செய்தியை சொல்லவும் தொடர்ந்து தங்களுடைய பணிகளை செய்து கொண்டிருந்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அதே போல் 2024 ஆண்டில் அவங்க என்ன செய்கிறாங்கனாக்கா, ஒரிசாவிலிருந்து அவங்க என்ன செய்கிறாங்க, ஆஸ்திரேலியா போவதுக்கு அவங்க விரும்பினாங்கன்னு சொல்லி அதற்கு முன்பாக இவர்கள் குடும்பம், அதாவது கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அவர்களும் அவருடைய மனைவி தொழுநோயாளிகள் மத்தியிலே ஆற்றின பணியை கண்டு ஜனாதிபதி விருதான பத்மஸ்ரீ விருதையும் அப்புறம் அன்னை தெரேசா அம்மாவுடைய நினைவு பரிசையும் அவர்களுக்கு கொடுத்து கௌரவித்தார்கள்னு சொல்லி பார்க்குறோம். இப்படி கர்த்தர் வந்து என்ன செஞ்சார், அவர்களுக்கு எடுத்து பயன்படுத்தி அவர்கள் விதைத்த விதைகள் இன்றைக்கி என்ன செய்யணாக்க, அதன் பலனாக இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு அடுத்தபடியாக ஒரிசாவிலிருந்து அநேக மிஷினரிகள் எழும்பி அநேக பகுதிகளுக்கு கடந்து போய் தேவனுடைய நற்செய்தி அறிவித்து கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இந்த 1999 ஜனவரி 23ஆம் நாள் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் என்றைக்கு செய்யக்கூடாது, மறக்கக்கூடாது, அவரை எரித்து கொன்ற நாட்கள் இல்லைங்களா. அதை நினைவில் வைத்து நாமும் வந்துட்டு நம்மளால் முடிந்ததில்லை, நம்ம முடிந்த அளவு நமக்கு என்ன செய்வோம், நம்ம வந்துட்டு மற்றவர்களுக்கு உதவி செய்வோம், மற்றவர்களுடைய காயங்களை கட்டுவோம், மற்றவர்கள் நமக்கு செய்ததை என்ன காரியங்கள் செய்தால் அதை மன்னித்து பழகுவோம். தேவன் மன்னிக்கும் போது தான் நமக்கு தேவன் நம்ம மத்தியில் அவர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். மிஷினரி வாரம் ஒரு மிஷினரின்னு சொல்லி எத்தனையோ மிஷினரிகளை பற்றி பேசுகிறோம். ஆனால் அதனுடைய எல்லாவற்றையும் நம்ம கருத்தில் கொண்டு நம்ம ஒரேடியாக நான் மாற்ற முடியலாலும் கொஞ்சம் கொஞ்சமாக மிஷினரிமார்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி நாமும் என்ன செய்வோம்,
மிஷினரி பணிகளை செய்ய நம்ம ஆயத்தமாவோம். மிஷினரிமார்களுக்காக கொடுத்து உதவி செய்வோம். மிஷினரிமார்களுக்காக என்ன செய்வோம்? மிஷினரிமார்களுக்காகவும் அவர்களுடைய குடும்பங்களுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டியது அதிக கடமையாக இருக்கிறபடினாலே தொடர்ந்து மிஷினரிமார்களுக்காக ஜெபிப்போம். ஆமென்.